அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6 வகை தானியத்தில் கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு கொழுக்கட்டை. 1/2 கப் கேழ்வரகு கடாயில் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வரை வறுத்தா போதும். எடுத்து பார்த்திங்கன்னா கையில் நல்லா சூடு தெரியும். 1/2 கப் குதிரைவாலி அரிசி அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப் வரகரிசி இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வரை வறுத்தா போதும். 1/2 கப் அவல் சேர்த்துக்கிறேன். இதை வறுக்க வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். கம்பு 1/2 கப், இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு 1/2 கப். இந்த மிதமான தீயில வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். திணை வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சலிக்கையில் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம். இதில் 3 தட்டு இருக்கும். ரொம்ப நைஸாக உள்ளதுலேயும் சளிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்தபடியான கண்ணில் எடுத்துக்கலாம். சளிச்ச மாவில் இருந்து நான் 1/2 கப்பு மாவு அளவு தனியாக அளந்து எடுத்துக்கிறேன். மீத மாவை எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் கொழுக்கட்டை செய்யலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கப் அளவு தேங்காய் பால். தேங்காயை கீறிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக எள்ளு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து கடுகு சேர்த்து பொரிய விடலாம். பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எள்ளு சேர்த்து ஒரு கிளறிட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடணும். தண்ணியில் ஆவி வரையில் மாவு சேர்த்து கிளறலாம். மாவு சீக்கிரம் கெட்டியாயிடும். கொழுக்கட்டை நல்லா வாசமாக சுவையாக வேணால் கொஞ்சம் நெய் சேர்த்தும் கிளறிக்கலாம். மாவு கொஞ்சம் ஆறுனதும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொழுக்கட்டை பிடிக்கலாம், ஒட்டாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். பிடி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம், மோதகம் மாதிரி உருட்டியும் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்ததும் கொழுக்கட்டையெல்லாம் அடைஞ்சிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ சுவையான சத்தான கார கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட சுவையாக இருக்கும். சட்னி கூடவும் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.